திருச்சிற்றம்பலம். இந்த பதிவினை காண இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுதரு மறைகள் வேறா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான் என்று திருவிளையாடற் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் மாணிக்க வாசகரை அவருடைய அன்பினை பற்றியும் அவருடைய பக்தியை பற்றியும் போற்றியிருப்பார். அதனை வாழ்த்தி அவர் இயற்றிய திருவெம்பாவை பாடல்களை பார்க்கலாம். சைவ திருமுறைகளிலே 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையில் உள்ள திருவாசகமானது அனைவரின் மனதிலேயுமே கவரக்கூடிய தனித்த தன்மை உடையது. அதனிலும் மார்கழி மாதம் என்றாலே வைணவத்தில் திருப்பாவையும் சைவத்தில் திருவெம்பாவையும் கோயில்கள் தோறும் முழங்குவதை கேட்டுக்கொண்டிருப்போம். இந்த திருவெம்பாவையானது அதன் நோக்கம் என்னவென்றால், கன்னி பெண்கள் அவர்கள் திருவெம்பாவை திருஎம்பாவை அப்படின்னு அதை பிரிக்கலாம். திரு கூட்டல் எம் கூட்டல் பாவை அப்படின்னு அதை பிரிக்கலாம். இப்ப இந்த திருவெம்பாவையை மாணிக்கவாசகர் பாடுவதன் நோக்கம், அதை எவ்வாறு பாடுகிறார் என்றால், திருவெம்பாவையின் அமைப்பே எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, கன்னி பெண்கள் அனைவரும் சிவபெருமான் மீது பக்தியும் காதலும் கொண்ட கன்னி பெண்கள் விடியற் காலை பொழுதினிலே மார்கழியில் பாவை நோன்பு என்ற நோன்பினை மேற்கொள்ளுகிறார்கள். அதன் நோக்கம், அந்த நோன்பினுடைய நோக்கம் அவர்களுக்கு அவர்களுடைய நாட்டிலும் அவர்களுடைய ஊரும் செழிப்பாக இருக்க மழை வேண்டும் என்பது ஒரு காரணம். அது இந்த திருவெம்பாவை பாடலின் மூலமாகவே நம்ம அறியலாம். என்ன பொழியாய் மலையேடோர் எம்பாவாய் அப்படின்னு அவங்க வேண்டக்கூடிய கருத்துக்கள்லாம் நீங்க வரும். அதே போல 2வது காரணமாக கருதப்படுவது என்னவென்றால், தனக்கு அமையக்கூடிய கணவரானவர்கள் சிவபெருமானுக்கு அன்பராக இருக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை. எதனால் சிவபக்தராக சிவ அன்பராக இருக்க வேண்டும் என்றால், இவர்கள் அனைவரும் சிவபெருமான் மீது அன்பு கொண்டவர்கள். அதனாலேயே சிவபெருமான் மீது அன்பு கொண்ட ஒருவர் தனக்கு மணவாளனாக வர வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் எடுக்கக்கூடிய நோன்பே பாவை நோன்பு என்பது. அதைதான் திருவெம்பாவை என்று மார்கழி மாசத்தில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். அதனிலே இந்த திருவெம்பாவை பாடலானது எவ்வாறு அமைகிறது என்றால், கன்னி பெண்கள் அனைவரும் மார்கழி மாதத்தில் தன்னுடைய விரதத்திற்காக காலையிலேயே எழுந்து தன்னுடைய தோழிகளை எழுப்பிக் கொண்டு முதல் 8 பாடல்கள் தோறும் அவர்கள் தோழிகளை எழுப்பிக் கொண்டு சிவபெருமானின் புகழை சொல்லி, இவ்வாறெல்லாம் இருக்கின்ற அந்த சிவபெருமானை நாம் வணங்கி நோன்பு இருக்க வேண்டும் தோழிகளே, அனைவரும் வாருங்கள் என்று கூறி தோழிகளை அழைத்துச் செல்வதாக முதல் 8 பாடல்கள் அமையும். அதன் பிறகு அவர்கள் சிவபெருமானை போற்றி பாடக்கூடிய அந்த நிகழ்வுகள் பின்பு உள்ள பாடல்களிலே அமையும். அவ்வாறு அமைந்த பாடல்கள் தான் திருவெம்பாவை என்பது. இந்த திருவெம்பாவை நோன்பினை பற்றி கண்டுவிட்டோம். அந்த திருவெம்பாவை பாடுவதற்கான காரணங்களும் நாம் கண்டுவிட்டோம். இப்பொழுது எனக்கு தந்திருக்கக்கூடிய பாடலானது 7வது திருப்பாடல். இந்த திருவெம்பாவை பாடும் பொழுதே புறநீர்மை பண்ணில், அதாவது இதனுடைய ராகம் பூபால ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில எழுந்திரிச்சு பாடக்கூடிய ராகங்கள்ல முதன்மையான ராகம் பூபால ராகம். இது காலையில இந்த திருப்பள்ளி எழுச்சும் சரி திருவெம்பாவையும் சரி இந்த பூபால ராகத்துல காலையில பாடுவாங்க. இது காலையில் எழுச்சு தரக்கூடிய ஒரு ராகமாக கருதப்படுகிறதாலே பூபால ராகத்துல பாடுறாங்க. இப்ப என்னுடைய பாட்டை பாடிட்டு அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னாய் என்னா முன்னம் தீசேர்மெழுகு ஒப்பாய் என்னா
என் அரையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வி வேறாய் இன்னும் துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் பாலாக்கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலொலிம்பாவாய். இவ்வாறு காலையிலே எழுச்சி தரக்கூடிய ஒரு ராகமாக அமைந்த பூபால ராகத்திலே இந்த திருவெம்பாவையானது பாடப்படுகிறது. ஒவ்வொரு திருப்பாடலுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பாடலாக இருக்கும். இதிலே தன்னுடைய தோழி உறங்கிக் கொண்டிருக்க மற்றொரு தோழி சிவபெருமான் மீது அன்பு கொண்ட தோழி, அவங்க தோழிகள் அனைவருமே சிவபெருமான் மீது அன்பு கொண்டவங்க தான். இன்னைக்கு ஏதோ தெரியல, அவளுடைய இன்னொரு தோழி தூங்கிட்டு இருக்கா போல, எழுப்ப எழுப்ப தூங்கிக்கிட்டே இருக்கா. அவளை எழுப்பக்கூடிய காட்சி தான் 7வது திருப்பாடல். முதல் அடி என்ன? அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் எறும் சீரான். தோழியை எழுப்பி எழுப்பி பார்க்கறாங்க. இது பாவை நோன்பு எடுக்கணுமே, சிவபெருமானை போய் நம்ம பார்க்கணும், அவரை பார்த்து பாடணும் ஆடணும், நிறைய சிவபெருமான் அருளை வழங்கி தரக்கூடிய வள்ளல், அவரை போய் பார்க்கணுமே. தோழி எந்திரின்னு அவரை எழுப்ப எழுப்ப எந்திரிக்காம இருக்கா. அப்ப தோழி கேட்கக்கூடிய கூற்றுக்கள் தான் இந்த பாடல்லாம் அமைஞ்சிருக்கு. அண்ணே, இது விழித்தொடர். அண்ணே, என்ன சிவபெருமான சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கிறியா? அவன் எத்தனையோ அமரர்கள் எத்தனையோ தேவர்களுக்கும் அரியவன், பெரிய இரும் சீரான். அப்படின்னா சொல்லுதற்கரிய சீரினை புகழினை உடையவன். அவனை காண்பதற்கு நீ வாராமல் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயே. சின்னங்கள் தோழி, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், என்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு உப்பாய். சிவபெருமான் வீதியில புறப்பாடு வரும் பொழுது அந்த சங்குநாதம் முழங்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, அப்பதான் ஆமா என்னுடைய பெருமான் தான் வருகிறார், சிவபெருமான் தான் வருகிறார்னு சீக்கிரமே எந்திரிச்சு முடிச்சு வந்துருவீங்க. இன்னைக்கு ஏன் என்னோட நேரம் தூங்குற? தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்றாங்க இல்லையா? தென்னா என்னுடைய சிவபெருமானே, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னா அடியார்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே தீசேர் மெழுகு போல உள்ளம் கரைந்து உருகுவாயே சிவபெருமானை நினைச்சு. எப்போதும் சிவபெருமானை போற்றும் போதெல்லாம் நீ உருகி அழுகுவாய சிவபெருமான் மீது உள்ள அன்பினாலே. இப்பொழுது தூங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? என்னானை என் அரையன் இன் அமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ. என்னுடைய பெருமானை, என்னுடைய அரையன் இன் அமுதன் என்று உன்னுடைய தோழிகள் அனைவரும் வெவ்வேறா சொல்லிட்டு இருக்கிறமே. சிவபெருமானுடைய போற்றும் பொழுதே தீல மெழுகு ஒப்பிடுச்சுன்னா என்ன ஆகும்? தீல மெழுகு வந்துச்சுன்னா உருகி போயிடும். அது போல நீ உருகி போவிய. இப்ப நாங்க எல்லாருமே சிவபெருமானை என்னுடைய அரையனே, என்னுடைய அமுதனே என்று போற்றி கொண்டிருக்கிறோம். இன்னும் நீ உறங்கி கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? வண்ணெஞ்ச சொன்னோங்கள் வெவ்வேறாய் இன்னும் துயலுதியோ, இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கிறிய. வன் நெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய். நீ சிவபெருமானை மீது பக்தி கொண்ட ஒரு தோழியானவள், என்னுடைய தோழியானவள் வன்னெஞ்ச பேதையர் போல அப்படி தூங்கலாமோ? இத்தனை சொல்லியும் நீ வன்னெஞ்சம் கொண்டது போல இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே. என்னே துயிலின் பரிசு ஏலோர் என்பாவாய். நீ தூங்கி கண்ட பயன்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலானது முடிகிறது. இது என்ன தெரிகிறது என்றால், மாணிக்கவாசகர் ஒவ்வொரு பாடலுமே சிவானுபவத்தோடு பாடக்கூடியவர். இவருடைய மார்க்கமே ஞான மார்க்கம். ஞானத்தினால் சிவபெருமானை அனுபவித்து ஒவ்வொரு சிவானுபவங்களையும் நமக்கு சொல்லித் தந்தவர் மாணிக்கவாசகர். திருவாசகம் ஒருகால் ஓதின் கருங்கல் மனமும் கசிந்து உருகும் என்று போற்றப் பெறுகின்ற ஒரு நூல். திருவாசகத்திற்கு உருகார், ஒருகாசகத்திற்கும் உருகார் என்றெல்லாம் கூறப்பட்ட நூல். அவ்வாறு அமைந்த இந்த பாடல், ஒரு உயிரானது சிவபெருமானை வணங்காமல் என்னென்ன துன்பங்களை எல்லாம் பெற்று கொண்டிருக்கிறது,
சிவபெருமான் நேரில் இருப்பதை கண்டும் சிவபெருமான் அருள்கள் செய்ததை கண்டும் அந்த உயிரானது சிவபெருமானுக்கு ஆட்பட்டு பிறவிக்கு உட்படாமல் உய்யும் வழியை அறியாமல் இருப்பதை இந்த பாடலின் மூலம் விளக்குகின்றார் மாணிக்க வாசகர். இவ்வாறு திருவெம்பாவை 7வது பாடல் இதனுடன் முற்றிற்று. நன்றி.